அன்பான என் உயிர் சொந்தங்களே, நாம இப்ப அன்னதானம் பண்றோம். உயிர்களுக்கு, பசித்த உயிர்களுக்கு உணவு கொடுக்கிறோம். ஆனா நிறைய பேரு இந்த சாப்பாடு கொடுக்கறது, பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கறது, இந்த உயிர்களுக்கு, இந்த ஆடு மாடு, இந்த நாய்களுக்கு, பூனைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறத கிண்டல் பண்றது, சிரிக்கிறது, எள்ளி நகையாடுறது. இவங்களாம் எப்படின்னா, இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, பசித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, 4 உயிர்களுக்கு உணவு வழங்க மாட்டாங்க, தாகத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனா கிண்டல் கேலி இது மட்டும் பண்ணுவாங்க. இது பண்றதால அவங்களுக்கு ஒரு 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. இதை பார்த்து அன்னதானம் பண்றவங்க, இந்த உயிர்களுக்கு உணவு வழங்குறவங்க, பசித்த உயிர்களுக்கு உணவு கொடுக்கறவங்க ரொம்ப சோர்வடைஞ்சிடக்கூடாது. என்னடா கிண்டல் பண்றாங்களே, கேலி பண்றாங்களே, எள்ளி நகையாடுறாங்களே, சிரிக்கிறாங்களே, அப்படிலாம் சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. நீங்க இன்னும் தைரியமா பண்ணணும். இன்னும் நீங்க அந்த உயிர்கள்லாம் நேசித்து இன்னும் நீங்க துணிந்து பண்ணணும். நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு உயிருக்கு உணவு கொடுக்குறீங்களா, பசித்த உயிர்களுக்கு உணவு கொடுக்குறீங்களா, நீங்க உங்களுக்கு கூச்சம் இருக்கக்கூடாது, கூச்ச நாச்சமே இருக்கக்கூடாது, உங்களுக்கு எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க அது மனப்பூர்வமா அந்த செயலை செய்யறீங்க, அந்த சேவையை மனப்பூர்வமா செய்றீங்க. அந்த உயிர்களுக்கு அது உணவு கொடுக்குறீங்கன்னா அது அது அந்த உயிர் உங்க உயிர் தான். அது தம் உயிர் போல தானே எல்லா உயிரும் நேசித்து தானே உணவு கொடுக்குறீங்க. அதனால நீங்க யாரு குறை சொன்னாலும், யார் உங்களை பார்த்து சிரிச்சாலும் அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு, அதெல்லாம் கண்டுக்காம நீங்க மட்டும் உங்க செயலை, உங்க சேவையை, உங்க தொண்டை நீங்க செஞ்சு போயினே இருந்தீங்கன்னா உங்களோட உயரத்தை யாராலையும் தடுக்க முடியாது.